இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதல் கிறிஸ்தவ சபை தொடங்கியது வரை நடந்த நிகழ்வுகள். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின் அவருடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 40 நாட்கள் உயிருள்ளவராக தோன்றி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுடனே பேசினார். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்பதால் சில காலம் எங்கேயும் போகாமல் எருசலேமிலே அவர்களை இருக்க சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்ற பின் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று மிகப்பெரிய பணிக்கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். 40 நாட்களுக்கு பிறகு சீஷர்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்துக்கு ஏறினார். அவர் எப்படி சென்றாரோ இதே போல் மீண்டும் திரும்ப வருவார் என்று 2 தூதர்கள் அவர்களுக்கு தோன்றி சொன்னார்கள். இயேசுவோடு கடைசி ராப்போஜனம் நடந்த மேல் வீட்டில் சீஷர்கள், பெண்கள், இயேசுவின் தாயார் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபம் செய்து யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக 12 சீஷர்களில் ஒருவராக மத்தியாஸ் என்பவரை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். பெந்தைகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி சீஷர்களின் மீது இறங்கினார். அவர்கள் பல நாவுகளில் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். பேதுருவின் செய்தியின் மூலம் 3000 பேர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். சபையும் உருவானது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து வியாதிகளும் குணமாக்கப்பட்டது. துன்புறுத்துதல் இருந்தாலும் விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சீஷர்களும் தைரியமாக தேவ வார்த்தையை பிரசங்கித்தனர். தேவ சபையும் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்தது.